இயேசுவை கண்ட சாமியார். சாமியார்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றிக்கிட்டு வர்றார். அல்லேலூயா. சகோதரர் மோகன சுந்தரம், இங்கே பாருங்கள் அவர் சாமியார் எப்படி இருக்காருன்னு. வேலெல்லாம் கையில் தூக்கி ஒரு மந்திரத்தை சொல்லி ரெண்டு உடம்பெல்லாம் கத்தியை வச்சு கீறி கொள்வார், ரத்தம் வடிய வடிய. அந்த மாதிரி இருந்த இவரை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு 5 நிமிஷத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் என்னுடைய சாட்சியை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறியாத ஒரு கிராமத்தில், ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லாத, கிறிஸ்தவ ஆலயங்களே இல்லாத ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தந்தை கோயில்களுக்கெல்லாம் சென்று பஜனை பாடல்களை பாடக்கூடிய ஒரு பாகவதர். எங்களுக்கென்று சொந்தமாக கோயில்கள், இந்து கோயில்கள் இருந்தது. எங்களுடைய பரம்பரை தொழில் நெசவு தொழில். கைத்தறியின் மூலமாக பட்டு சேலைகளை தயார் செய்வது எங்கள் தொழில். சிறு வயதிலிருந்தே நானும் தெய்வ பக்தியுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தேன், சன்மார்க்கனாக வாழ்ந்தேன். என்னுடைய 19 வயதிற்குள்ளாகவே என் முன்னோர்கள் காட்டின மார்க்கத்திலே தேறினவனாக இருந்தேன். ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், கந்தசஷ்டி கவசம், பகவத்கீதை இதையெல்லாம் மிகவும் அதிகமாக மனப்பாடம் செய்திருக்கிறேன். சன்மார்க்கனாக வாழ்ந்தேன். புகைப்பிடித்தது கிடையாது, சாராயம் குடித்தது கிடையாது, கெட்ட வார்த்தைகள் பேசாமல் சன்மார்க்கமாய் வாழ்ந்தேன். என்னோடு கூட பிறந்த சகோதரிகள் 4 பேர். ரொம்ப செல்வ செழிப்போடு தெய்வ பக்தியோடு நாங்கள் வளர்ந்தோம். எங்கள் ஊருக்கு இயேசுவை பற்றி சொல்ல வந்த ஊழியக்காரர்களை ஊரின் எல்லை வரைக்கும் ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறோம். கிறிஸ்தவ எதிர்ப்பாளர் குடும்பத்திலும் நான் இருந்தேன். இப்படி நாங்கள் வளர்ந்து வரும்போது எங்கள் தந்தையினுடைய தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் வந்தது. இதன் நிமித்தமாக சில சொத்துக்களை நாங்கள் இழந்தோம். தொடர்ச்சியான நஷ்டம் ஏற்பட்ட போது என் தந்தை குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி நாளடைவில் அதற்கே அடிமையாக மாறிவிட்டார். குடியை கெடுக்கும் என்பது 100க்கு 100 உண்மை. எந்த ஊரில் ரொம்ப செல்வாக்கோடு இருந்தோமோ அதே ஊரில் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் கூலி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தோம். என்னுடைய சகோதரிகள் திருமண பிரச்சனைகள் எங்களுக்கு பெரியதாக இருந்தது. ஏனென்றால் எல்லா சகோதரிகளும் திருமண வயதிற்கு வந்திருந்தார்கள். அப்பொழுதும் எங்கள் முன்னோர்கள் காட்டின தெய்வங்களை அதிகமாக பிரியப்படுத்தும்படியாக கைகளிலே கற்பூரத்தை கொளுத்தி ஆராதனை செய்வது, தீப்பந்தத்தை இடுப்பிலே சுற்றி கொண்டு இரவு முழுவதும் கோயிலை சுற்றி வந்து நடனம் ஆடுவது. என்னுடைய சாட்சி புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கிறது போல 2 கூர்மையான கத்திகளை ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் கீறிக்கொள்வோம். உடல் முழுவதும் கீறி இரத்த காணிக்கை செலுத்தி கடவுளை பிரியப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் மாற்றமே இல்லை. என் தந்தை எல்லா சொத்துக்களையும் விற்று குடித்து அழித்து விட்டார். குடும்பத்தை பற்றி கவலையே இல்லாமல் இருந்தார். அந்த நேரத்தில் என் சகோதரிகள் திருமண காரியத்திற்காக என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த போது நாங்கள் குடியிருந்த வீட்டை நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் என் அப்பா அந்த வீட்டை கூட விற்று குடிப்பதற்கு அட்வான்ஸ் வாங்கி கொண்ட போது என்ன செய்வதென்றே தெரியாமல் நடுங்கின போது எனக்கு சிறு வயதிலிருந்தே ராமாயணத்தில் வருகிற ராமன் மேல் ரொம்ப ஈடுபாடு அதிகம். எப்பொழுது பார்த்தாலும் ராம் ராம் என்று சொல்லி கொண்டிருப்பேன். ராம் என்று சொன்னால் ஹனுமான் என்ற ஒரு கடவுள் வருவார் என்று ராமாயணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் ஒரு நிச்சயமாக நம்பி நான் 3 நாட்கள் இரவு பகலாக எதையும் தண்ணீர் கூட குடிக்காமல் எதையும் சாப்பிடாமல் 3 நாட்கள் தியான நிலையில் அமர்ந்து ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். 3ஆம் நாளிலே அந்த தெய்வத்தை நான் எதிர்பார்த்தேன். அந்த தெய்வம் எப்படியாகிலும் வரும், குடும்பத்தில் ஒரு மாறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த தெய்வத்திற்கு பதிலாக எனக்கு நிமோனியா காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சலினால் நான் மரணப்படுக்கையானேன். செத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் டாக்டர்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் பிழைத்து கொண்டேன். நான் பிழைத்து வர எனக்குள்ள இருந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் போய் இனிமேல் கடவுளை தேட வேண்டாம், கடவுளை நம்புகிறவன் முட்டாள் போல் இருக்கிறது என்று நினைத்து என்னுடைய அப்பாவையை கொலை செய்ய திட்டமிட்டு, இனிமேல் எங்கள் அப்பா திருந்த மாட்டார், வீட்டை விற்கிறதுக்கு முன்னாடி அவரை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கொலை செய்ய திட்டமிட்டு ஒரு அமாவாசை அன்றைக்கு கொலை செய்ய திட்டமிட்டேன். இதற்கு இடையிலே ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்து எனக்கு இயேசு பற்றி சொன்னார். நான் அவரை திட்டி அனுப்பிவிட்டேன். நான் எதிர்பார்த்தது போல அமாவாசை வந்தது. என்னுடைய வீட்டில் எங்கள் அப்பா வீட்டுக்கே சாராயம் கொண்டு வந்து குடிப்பார். எனவே அந்த சாராயத்தில் விஷத்தை கலப்பதற்காக நான் விஷத்தை வாங்கி வைத்திருந்தேன். என் தாய் சகோதரிகள் எல்லாம் வெளியிலே போயிருந்த போது அந்த விஷத்தை கலக்கும்படியாக நான் எடுத்தபோது திடீரென்று
அந்த சகோதரன் சொன்ன இயேசுவை பற்றிய சத்தியம் என் நினைவுக்கு வந்தபோது, இத்தனை ஆண்டு காலமாக நம் முன்னோர்கள் காட்டின தெய்வத்தை தேடினோம், இந்த இயேசுவையும் தான் தேடி பார்க்கலாமே என்று முடிவு செய்து முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி ஜெபித்தேன். இயேசுவே, நீர் இருப்பது உண்மையானால், நீர் என்னை படைத்தீர் என்பது உண்மையானால், எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தீர் என்பது உண்மையானால், பயங்கர குழப்பத்தில் இருக்கிற என்னை சந்தியும். நீர் இருப்பது உண்மையானால் நான் உம்மை பார்க்காமல் எழும்பவே மாட்டேன். இந்த முழங்காலிலே செத்தாலும் சாகிறேன். கடவுள் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி முழங்காலிலே சரி முழங்காலில் நின்றேன். ஒரு வினாடி கூட உட்காராமல் 2 மணி நேரங்கள் சரி முழங்காலில் நின்று இயேசுவை நோக்கி கதறி ஜெபித்தேன். பிரியமானவர்களே, ஒரு பதிலும் இல்லாத நிலையிலே முழங்காலில் இருந்து எழுந்து விடலாம், இனி அவ்வளவுதான், கடவுளை நம்புகிறவன் முட்டாள் போல் இருக்கிறது என்று நான் நினைத்து முழங்காலில் இருந்து எழுந்து விடலாம் என்று நினைத்த போது, ஒரு 10,000 வாட்ஸ் மின்சாரம் ஒரு மனிதனை தாக்கினால் எப்படி இருக்குமோ, ஒரு மின்னல் ஒரு மனிதனை தாக்கினால் எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட வல்லமை சடிதியா என் சரீரத்தின் மேல் இறங்கினது. இங்கே முழங்கால் படியிட்டு இருந்த நான் 5-6 அடி தூரத்திற்கு நான் தூக்கி வீசப்பட்டேன். அந்த அறை முழுவதும் சூரிய வெளிச்சத்தை விட பிரகாசமான வெளிச்சத்தின் ஊடாக சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக இயேசு எனக்கு தரிசனமானார். ஆண்டவருடைய வல்லமை என்னை தொட்ட அந்த மாத்திரத்தில் உள்ளத்தில் இருந்த கவலை, பாரம், துக்கம், வியாதி, பலவீனம், சோர்வு எல்லாம் என்னை விட்டு நீங்கி அந்த நிமிஷத்தில் என்னை போல ஒரு சந்தோஷமான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இருக்கவே முடியாது என்கிற அளவிற்கு என் உள்ளம் அவ்வளவு சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தது. இயேசு ஒரு மனிதனை தொட்டால் அவன் சந்தோஷமாயிருப்பான். அல்லேலூயா! அது உலகம் தரக்கூடாத சமாதானம், இயேசு நமக்கு வைத்த போற சமாதானம். அன்றைக்கு என் வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. அல்லேலூயா! ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. ஆண்டவர் அப்படியே என்னை மாற்றினார். ஒரு கிறிஸ்துவர்கள் கூட இல்லாத அந்த கிராமத்தில் இன்றைக்கு 100கணக்கான குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் இருக்கின்றன. எந்த ஊர்ல ஒரு சாமியாரை போல நான் இருந்தேனோ அதே ஊர்ல எங்களுக்கு மிஷனரி ஜெபாலயம் ஒன்று உண்டு. அல்லேலூயா! ஆண்டவருடைய கிருபையினால் என்னுடைய அம்மாவிற்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அல்லேலூயா! பலத்த எதிர்ப்புகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, ஆனால் அவைகளின் மத்தியிலும் கர்த்தர் என்னை கிருபையாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தை நான் புஸ்தகத்துல போட்டதுக்காக 2 இடத்துல என்னை கொலை செய்ய வந்தார்கள். இவன் நம்மை அவமானப்படுத்துகிறான், பிடியுங்கள் இவனை கொன்று விடுவோம் என்று நினைத்தார்கள். கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை லூசிபருடைய ஆவி நேரடியா என்னோடு கூட போராடினது. நீ எனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறபடியினால் உன்னை நான் உயிரோடு விடமாட்டேன் என்று சொல்லி. ஆனால் இந்த ஊழியம், என்னுடைய சாட்சி இந்த நேரத்தில் தேசத்திற்கு தேவையா இருக்கிறதுனால் நான் துணிந்து வெளியிடுகிறேன். அல்லேலூயா! அருமையான அண்ணனுக்காய் கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். அவர் எப்பொழுதும் என்னை நேசிக்கிறார், என்னை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் பல வெளிநாடுகளுக்கு போவதற்கு அருமையான அண்ணன் அவர்கள் மறைமுகமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அண்ணனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய 25 வருட கிறிஸ்துவ ஊழிய வாழ்க்கையில நான் தெரிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், அருமையான அண்ணனை போல ஒரு 25 ஊழியக்காரர்கள் தேசத்தில் எழும்பிவிட்டால் போதும், தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகிவிடும். இது உண்மை. என்னுடைய 25 வருஷ காலத்தில் நான் முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, மனதின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். அருமையான அண்ணனுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற காரியங்களை அருமையான அண்ணன் அவர்கள் சொல்வார்கள். அல்லேலூயா! இனிமே சாமியார்கள், பூசாரிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இப்படி சாட்சியா வருவாங்க ஆயிரக்கணக்கா. அல்லேலூயா! இயேசுவை கண்ட சாமியா. அவர் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இயேசு ஒரு மதத்துக்குள் அடக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்தவ மதத்துக்குரியவர்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் உலக ரட்சகர். அல்லேலூயா! அறியாதவங்க தான் கிறிஸ்தவர், இயேசு கிறிஸ்து மதம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது மதம் மாறுவது அல்ல, உண்மையான தெய்வத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது. அதான் அந்த சந்தோஷம். பாருங்க, உலகம் தர முடியாத சந்தோஷ சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார்னு சொன்னா அவர் இயேசு சமாதான பிரபு. அல்லேலூயா! இந்த சகோதரருடைய வாழ்க்கை வரலாறு நாடகமாக, ஒரு டெலிஃபிலிமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் எப்படி அவரை சந்தித்தார் என்பது ஒரு டெலிஃபிலிமாக, அது அருமையாக ஒரு சினிமாவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்கிற தலைப்பில் DVD ஆக இன்றைக்கு அது வந்திருக்கிறது. நாம் இதை இப்பொழுது ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இப்போ சாட்சியை கேட்கும்போதே அப்படின்னா அதை விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு உண்மையாக தெரியும் எப்படி அது நடந்தது என்று சொல்லி.
அது ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை வாங்கி ஒரு 100 பேருக்காவது நீங்கள் கொடுக்கணும். ஒரு சினிமா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்க கொடுக்கணும். உண்மையாக நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாருடைய மனக்கண்களும் திறக்கப்படட்டும். நாம் இப்பொழுது ஜெபித்து அதை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இதை பார்க்கிற மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள செய்வீராக. பொல்லாத பிசாசுக்கும் மெய்யான தெய்வத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்கள் அறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதன் மூலமாய் ஆவியானவர் அப்படி கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை அர்ப்பணித்தை பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம். கர்த்தர் இதன் மூலம் பெரிய காரியம் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இதோ நான் இங்கே இருக்கிறேன். தெய்வம் எங்க இருக்கிறாரு, மெய்யான தெய்வம் எங்கன்னு தேடும் போது இயேசு வந்து இதோ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த விசிடியை நீங்கள் வாங்குங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க கொடுங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஒரு கருவியாக இதை நீங்கள் பயன்படுத்தணும். இதை வாங்கி பயன்படுத்தி ஞாபகப்படுத்துகிறேன். 100 ரூபாய் கொடுத்து இந்த டிவிடியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே புக் ஸ்டாலில் அது கிடைக்கும். God bless you, brother.